டைரக்டர் வெற்றி சார். எனக்கு கூட ரொம்ப ஆசை. அந்த ஆசை இப்போ விஜய் ஒரு படமாவது அவரோட பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அவரும் ஆசைப்பட்டார்னு நினைக்கிறேன். நம்ம கூட இருக்கக்கூடிய டைரக்டர் அண்ட் ஆக்டர் எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பெரிய பெரிய டைரக்டர்ஸ்லாம் இருக்கிறீங்க, ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்கிறீங்க. அண்ணன் அப்பப்போ பேசிக்க மாட்டோம், அப்புறம் பேசிக்குவோம் அப்படின்லாம் சொன்னீங்க. ஆனால் 45 வருஷமாக நான் அவரோட பேசிக்கிட்டே இருக்கிறேன். காரணம், அவரும் ஒரு டிசிப்ளினான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், நானும் அப்படி இருந்தேன். அதனால அந்த வைப்ரேஷன் எங்களுக்குள்ள 1 மணிக்கு வாங்க 2 மணிக்கு அனுப்பிச்சிட்றேன்னு சொன்னார். இந்த வயசில் 3 மணி நேரம் உட்கார வைக்கிறீங்க, பரவாயில்ல. நல்ல சார். எனக்கு நான் என்ன 83 வயசு. அதனால் அந்த பழைய படங்கள், ஸ்ரீதர்னு ஒரு டைரக்டர் இருந்தார். ஏன்னா நான் ஒரு டைரக்டர், அதனால் எப்போவுமே இந்த டைரக்டருங்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்பேன். எனக்கு ரொம்ப அவர் ஒரு மானசீகமான குருவாக நான் அப்போ நினச்சிட்டு இருந்தேன், ஸ்ரீதர். அதற்கு பிறகு இந்த காலகட்டத்தில் பாலு மகேந்திரா சார், அவர் ஒரு, நான் டைரக்டர்னு சொல்ல மாட்டேன், அவர் ஒரு கவிஞர். ஒரு கவிதை தான் அவர் படங்கள் பூரா ஒரு கவிதையாக இருக்கும். அதில் கற்பனையே, எனக்கு தெரிஞ்ச கற்பனையாக இருக்காது. ஒரு நடைமுறை வாழ்க்கையில் ஒரு காதல் எப்படி இருக்கும், உண்மையான காதல். நான் அப்பத்த காதலை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியே ஒரு பாலு மகேந்திரா. அதுக்கு பிறகு எனக்கு பிடிச்சமான டைரக்டர் வெற்றி சார். ஆனால் என்ன, அவங்கள்ட்ட 2 பேருக்கும் வித்தியாசம் அப்படின்னா, அவர் ஒரு சாஃப்டான பாலு மகேந்திரா சார் ஒரு சாஃப்டான கதைகள், ஒரு அப்படி இருக்கும், அப்படி தெளிந்த நீரோடை மாதிரி. ஆனால் அவர்கிட்ட இருந்தவர், அவருடைய பாதிப்பே இல்லாமல் எடுத்த உடனே ஒரு அதிரடியான ஒரு படங்களை, அதே மாதிரி ஆனால் நடைமுறையில் வாழ்கின்ற மனிதர்களை பார்க்குற மாதிரியே இருக்கும் இவர் படங்களை பார்க்கும்போது. எனக்கு கூட ரொம்ப ஆசை. அந்த ஆசை இப்போ விஜய் ஒரு படமாவது அவரோட பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அவரும் ஆசைப்பட்டார்னு நினைக்கிறேன். அது அவர்கிட்ட 15 வருஷம் ஒருத்தர் இருந்திருக்காரு. நிச்சயமாக அந்த பாதிப்பு இல்லாமல் எப்படி? இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த படத்தை பார்த்த உடனே இங்கே வெற்றி அசிஸ்டண்ட்டா கரெக்ட் அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும். நான் படம் பார்க்கல. நிச்சயமாக அந்த பாதிப்பு இருக்கும். ஏன்னா 15 வருஷமாக அவர்கிட்ட நீங்கள் இருந்திருக்கிறீங்க. இது ஒரு சின்ன உதாரணம். டைரக்டர் சங்கரை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் இந்த 80s எங்கள் கதைகள்லாம் ரொம்ப பேர் தெரியாது. அவர் எங்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு காமெடி
ஏன்னா என் படங்களில் வந்து காமெடியே இருக்காது, வெறும் கதையை மட்டும்தான் எனக்கு சொல்ல தெரியும். அந்த காலங்கள்லாம் ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஒரு சீரியஸ் சப்ஜெக்ட் ஒன்று போய்கிட்டே இருக்கும், ஒரு காமெடி ட்ராக், அது ஒரு கதை தனியாக இருக்கும். ஒரு 3 சீன் சீரியஸ் சீன் வந்துச்சுன்னா ஒரு சீன் அது வரும் நடுவில். அது ஒரு ஸ்க்ரீன் ப்ளே